இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறதென்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறதென்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. மற்றவர்களை நியாயம் தீர்ப்பது என்பது நம்முடைய கண்களுக்கு மேலே ஒரு பெரிய மரத்தூணை கட்டியிருப்பதை போன்றதாகும். பின்பு நாம் அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் நம்முடைய கண்களுக்கு அந்த தூண் மட்டுமே தெரியும். அதனால் இடறி போவது நாம் தான் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. கர்த்தாவே, நீர் இதுவரை செய்த எல்லா நன்மைக்காகவும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களை நியாயம் தீர்க்காமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் உம்மையே பின்பற்றி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.